மதுரையில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பட்டியலின இளைஞர் வண்டியூர் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இளைஞர் மர்ம மரணத்தில் நடந்தது என்ன? போலீசார் கூறும் விளக்கம் என்ன? பாலையில் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தங்களது மகன் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம்தான் இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு காரணம். தங்கள் மகனை அடித்து கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது வழக்கு பதியச் சொல்லி வலியுறுத்தியுள்ளனர். இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்தது எப்படி? மதுரை யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் முத்துலட்சுமி தம்பதியரின் மகன் 30 வயதான தினேஷ்குமார். இவர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தீபாவளியை முன்னிட்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்கும் பொருட்டு வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் தினேஷின் வீட்டிற்கு போலீசார் சென்றுள்ளனர். அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா தலைமையிலான போலீசார் காமு நாகராஜ் ஆகியோர் தினேஷை அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் தினேஷ்குமாருடன் சேர்த்து அஜித்குமார், பிரகாஷ் ஆகியோரையும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இதையடுத்து காலை 9 மணிக்கு தினேஷ்குமாரின் தந்தை வேல்முருகன் அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு தினேஷ்குமார் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். தினேஷ்குமாரை காவல்துறையினர் எங்கு அழைத்துச் சென்றார்கள் என்பது குறித்து விசாரித்துள்ளார். அப்போது போலீசார் அளித்த விளக்கத்தை கேட்டு அதிர்ந்து போனார். அதிகாலையில் மூவரையும் அழைத்துக் கொண்டு வண்டியூர் காவல் நிலைய சோதனை சாவடி அருகே வைத்து விசாரித்ததாகவும் அதன் பின்னர் அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வாகனத்தில் ஏற்றிய போது தினேஷ்குமார் மட்டும் தப்பியோட முயன்று வாகனத்தில் இருந்து கீழே குதித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அப்போது காவலர்கள் அவரை துரத்திச் செல்கையில் அருகில் இருந்த வண்டியூர் கால்வாயில் குதித்து நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் குடும்பத்தினரிடம் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது சடலத்தை தீயணைப்பு துறையினர் மூலமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் இந்த விளக்கத்தை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன தினேஷ்குமாரின் பெற்றோர் அண்ணாநகர் காவல்துறையினர் தங்களது மகனை விசாரணை என்ற பெயரில் அடித்து கொன்றுவிட்டதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் காட்டுத்தீயாய் பரவிய நிலையில் தினேஷ்குமாரின் உறவினர்கள், வழக்கறிஞர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினேஷ்குமார் மரணத்தில் சந்தேகம் உள்ளது. நீதி விசாரணை நடத்த வேண்டும். தினேஷ்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற ஆய்வாளர் மற்றும் தனிப்படை காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதியம் 1 மணிக்கு மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்ட தினேஷ்குமாரின் சடலம் மாலை 5 மணி வரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிணவரைக்கு கொண்டு செல்லப்படாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து KK நகர் மாட்டுத்தாவணி சந்திப்பு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் மடப்புரம் அஜித்குமார் விசாரணை என்ற பெயரில் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது.
தற்பொழுது அதேபோன்று ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பதாக உயிரிழந்த தினேஷ்குமாரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.